ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மகாநதியில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. விஜயும் காவேரியும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங் கிளம்புறதா இருக்குது. இப்போவே பேக்கிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரி. அப்போது வந்து தாத்தா கால் பண்ணுறாரு விஜய்க்கு. கால் பண்ணோடனே காவேரி பக்கத்தில் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் வந்துட்டு உடனே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும், கொஞ்சம் வெளியில் வா காவேரிக்கு தெரியாமல் அப்படின்னு தாத்தா சொல்கிறார். உடனே அவர் சிக்னல் இல்லாத மாதிரி பேசிக்கிட்டே ஹலோ ஹலோன்னு வெளியில் போகிறார். வெளியில் போயிட்டு உடனே பேசுகிறார். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா, இது மாதிரி அஜய் வந்து அந்த பொண்ணை ராகினியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்டா, திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் அவங்க அப்பங்காரன். இதை மாதிரி அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு தாத்தா. உடனே அவருக்கு அதிர்ச்சி ஆகிட்டு. இப்போ கொடைக்கானலில் வேறு ரிசப்ஷன் வச்சுருக்கான், அங்கே தான் வராங்க, நீ கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க, காவேரிக்கு இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து பக்குவமாக எடுத்து சொல்லு. ஏற்கனவே மன வருத்தத்தில் இருக்கா, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. அதனால் நீ தான் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும், பார்த்து எப்படின்னு பார்த்துட்டு கவனமாக ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தாத்தா கட் பண்ணிடுறாரு. இப்போ ரொம்ப இவர் வந்துட்டு அப்செட் ஆகிட்டார். விஜய் வந்துட்டு இப்போ காவேரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப கடுப்பாயிடுவாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க பேக்கெல்லாம் எடுத்துக்கொண்டாது வெளியில் வைக்கிறாங்க, கிளம்ப வேண்டியது தான் அப்படின்ட்டு. அப்போ உடனே சொல்கிறாரு, நம்ம இன்னும் 2-3 நாள் இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. உடனே காவேரிக்கு சந்தோஷமாயிடுது. என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் சென்னைக்கு போனாக்கா ஒரே கத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சி, ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்குது, இங்கே ரொம்ப நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது, அதனால் இன்னும் 2-3 நாள் இங்கே இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே காவேரி சொல்கிறாங்க, அப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் வந்துட்டு வேலையெல்லாம் இருக்குமே அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், வீட்டில் இருந்து இங்கேருந்தே நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 நாள் இங்கேயே இருக்கலாம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற. எனக்கு என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா, சரி ஓகே அப்போ வந்துட்டு நம்ம இங்கேயே ஒரு 2-3 நாள் இருக்கலாம்னோன்னா உடனே உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அப்போ நான் வந்து நீங்கள் வந்துட்டு இங்கேயே தங்கலான்னு ஸ்வீட்டாக ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா, நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு செஞ்சு தரேன் அப்படின்ட்டு, உங்களுக்கு குழிப்பணியாரம் ரொம்ப பிடிக்கும்ல, நான் போய்ட்டு உங்களுக்கு செஞ்சு தரேன், அப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம், அப்புறம் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சைடிஷுக்கு வந்துட்டு சிக்கன் 65 முட்டை பொரியல் எல்லாம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னோடனே ஒரு சொன்னே காவேரியை வந்துட்டு, ஓ எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிறியே அப்படிங்கிறாரு. ஆமாம் தெரியாதா பாஸ், நீங்கள் சொன்னாக்கா நான் எல்லாம் செஞ்சு கொடுப்பேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து இவங்க செய்கிறாங்க. இவர் வந்து மனசுக்குள்ளே அந்தாண்ட காவேரி அந்தாண்ட போனான்னு நினச்சிக்கிறாரு. எப்படியோ நீ இந்த ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை பற்றி தெரிஞ்சாக்கா கண்டிப்பாக வந்துட்டு நீ அப்செட் ஆகிடுவ, அதனால் ஒரு 2-3 நாளைக்குனாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் நான் இங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொடைக்கானலில் இங்கே தான் ரிசப்ஷன்னா, கண்டிப்பாக காவேரி வெளியில் போனால் தெரிஞ்சுக்குவாளே, தெரியாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கார். இப்போ இவங்க குழிப்பணியாரம்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நைட்டுக்கு நான் தான் செய்ய போகிறேன், சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கல நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு, எனக்கு போர் அடிக்குது தனியாக உட்காந்துருக்கிறதுக்கு, நானே சமைக்கிறேன் அப்படின்னு சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. இவங்க இந்த பக்கம் இப்படி இருக்காங்களா, அங்கே வந்து காவேரி குடும்பத்தில் உட்காந்து மொத்த குடும்பமும் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை மாதிரி வந்துட்டு அநியாயத்துக்கு இப்படி கல்யாணத்தை திடுதுப்புன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டான், காவேரிக்கு என்ன பிரச்சனை பண்ணி இப்போ பிரச்சனை பண்ண போகிறாலோ தெரிலையே ராகினி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே யமுனா இல்லை, சரியான திருட்டு குட்டு யமுனா சொல்லுது, ஏன் இந்த அளவுக்கு எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் நடக்காது, ஒன்றும் அமைதியாக இருங்க, காவேரி அக்கா அதெல்லாம் சமாளிச்சிக்குவா, அவளால் என்ன, இவள் கல்யாணம் பண்ணி வர்றதுனால அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு திட்டுறாங்க எல்லாரும், உனக்கு என்ன தெரியும், இவளுக்கு பிரச்சனை கொடுக்கணுன்னு தானே அவள் கல்யாணம் பண்ணியே இங்கே வரா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை உடனே வந்துட்டு நீ காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படி உடனே கங்கா சொல்லிடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவள் சந்தோஷமாக வெளியில் போயிருக்காங்க புருஷன் பொண்டாட்டி, என்னத்துக்கு இந்த கஷ்டமான விஷயத்த சொல்லி அவள் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறவங்க டல்லாகிடுவாங்க, வந்ததுக்கப்புறம் அவளே தெரிஞ்சுக்கிட்டும், யாரும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க கங்கா. இப்போ குமரனும் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, காவேரி எல்லாத்தையும் சமாளிச்சிருவா, அவளுக்கு வந்துட்டு அவள் புருஷன் சப்போர்ட்டும் இருக்குது, விஜயும் வந்துட்டு காவேரி பக்கம் இருக்கார், அதனால் வந்துட்டு ராகினியால் என்ன பண்ணிட முடியும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காரு. தாத்தாவும் பாட்டியும் வந்து, இந்த மனுஷன் இப்படிலாம் இருக்காரு, இவ்வளோ அளவுக்கு எடுத்து சொல்லியும் போய் பசுபதி வீட்டை போய் சம்மந்தம் பண்ணியிருக்காரு உன் புருஷன் அப்படின்னு ராதாவை திட்டிகிட்டு இருக்காங்க. ராதா சொல்கிறாங்க, எனக்கு என்ன தெரியும், எனக்கு வந்து வந்ததும் அப்படி இருக்குது, வாச்சதும் அப்படி இருக்குது, அஜய் வந்து எதுவாக இருந்தாலும் அவன் அப்பா சொல்கிறது தான் கேட்குறான், நான் சொல்கிறது கேட்க மாட்றான், நான் என்ன பண்ண முடியும், இந்த விஷயத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தாத்தா சொல்கிறாரு, ஓகே நீ சொல்கிறது எனக்கு புரியுதுமா, உன்னை நாங்கள் எதுவும் கோச்சிக்கல, உன் புருஷன் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவின் வந்துட்டு வேகமாக இப்போ குமரன் கடைக்கு போகிறாரு, நிவின் வேகமாக வந்து குமரனை திட்டுறாரு.
உன்னால் முடியலன்னு சொல்லியிருந்தா நானே ஏதாவது செஞ்சுருப்பேன்ல, எதுக்காக வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி குமரனை திட்டுறாரு. குமரனுக்கு கடுப்பாகுது. என்னடா வந்து என்ன வந்து இதே திட்டிகிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னோடனே, நீ தான் வந்துட்டு ராகினிக்கும் அஜித்துக்கும் ராகினிக்கும் அஜய்க்கும் வந்துட்டு கல்யாண ஏற்பாடு நடக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல, நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னில, அப்புறம் எதுக்காக வந்துட்டு இப்போ திடீர்னு இப்படி கல்யாணம் ஆகிடுச்சே, நீ வந்து முடியலன்னா என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் ஏதாவது பண்ணியிருப்பானேன்னு. ஏதாவது கனவு கண்டுட்டு வந்தியா, ஒன்றுமே எனக்கு தெரியாதுடா, நீ என்ன சொல்கிற, அப்போ வந்துட்டு உனக்கு வந்து யமுனா ஒன்றுமே சொல்லலையா உங்ககிட்டக்க அப்படின்னு. யமுனாவுக்கு அப்போ தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. யமுனாவுக்கு தெரியுமா, உன் ஃபோனுக்கு போட்டால் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு, உடனே யமுனாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நான் வந்துட்டு அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லி அவங்க வீட்டில் போய் சொல்லி சொன்னேன், யமுனாவும் சொல்லிட்டேன்னு சொன்னாலே அப்படின்னோடனே, ஐயோ ஒன்றுமே என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்போ அவங்க கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும், ஒன்றுமே எனக்கு தெரியாது, யமுனா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு ஏன் யமுனா இப்படி பண்ணா, யமுனா என்கிட்ட சொன்னா, நான் சொல்லிட்டேன், குமரன் நான் போயிட்டு அவங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டாரு குமரன் மாமா, இப்போ அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த அஜயை பிடிச்சி வச்சுருக்காங்க, என்னென்னமோ என்கிட்ட சொன்னாலே, அப்போ அதெல்லாம் பொய்யா, என்கிட்ட பொய் சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு நிவின். உடனே வந்து எதுக்காக யமுனா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீ தானே சொல்லுவா அவள் விளையாட்டு குழந்தை, விளையாட்டு பிள்ளைன்னு, விளையாட்டுத்தனமாக பண்ணி வச்சுருக்கிறா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கடுப்பாகி போயிட்டார் நிவின். இப்போ குமரனுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு யமுனா தான் இந்த விஷயத்த மறைச்சிருக்காருங்கன்னு. ஆனாலும் குமரன் ஒன்றும் யமுனாவை அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இதாக திட்டிட போகிறது கிடையாது. இப்போ யமுனா தான் இதில் வந்துட்டு மறைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம்னாவது உஷாராக இருக்கணும் இவர் நிவின். இப்போ இதோட இருக்கா, இப்போ வந்து தாத்தா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு விஜய்கிட்ட, நீங்கள் கொஞ்சம் உஷாராருன்னு. இங்கே கொடைக்கானல் ரிசப்ஷனில் என்ன தான் நடக்குது, என்ன தான் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இவரும் பார்க்குறதுக்காக அவர் அங்கேயே இருக்கார் விஜய். ஆனால் நம்ம காவேரிக்கு எதுவுமே தெரில, காவேரியோடைய ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறதுனால யாருமே சொல்ல முடியாத நிலமையில் இருக்குது. இப்போ காவேரிகிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது, அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாமல் எல்லாருமே தான் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கு இப்போ வரைக்கும் எந்த விஷயமும் தெரியல. சமையலில் வந்துட்டு விஜய்க்கு சமைச்சு கொடுக்கணுன்னு அந்த விஷயத்துலேயே அவங்க ஜாலியாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர இங்கே நடக்கிற விஷயம் ஒன்றுமே தெரியல. இப்போ இன்றைக்கி இது மட்டும்தான் காட்டினாங்க, இன்றைக்கி இது மட்டும்தான் நடந்துச்சு. விஜய் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் வந்துட்டு நீ கடைக்கு போகிறப்பெல்லாம் நான் உன் கூட வரேன், வந்து அடுத்து வந்து இங்கே வந்துட்டு நல்லா கொடைக்கானலில் வந்து இன்னும் நல்லா நிறைய இடங்களில் வந்து எனக்கு சுற்றி காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, சரி நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு நான் நிறைய இடங்கள் எனக்கு தெரியும், லோக்கலில் இருக்கிறதுனால நிறைய இடங்கள் எனக்கு தெரியும், அந்த இடத்தெல்லாம் நான் உங்களுக்கு போய் சுற்றி காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க காவேரி. இதோட முடிச்சிருக்காங்க. குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்த கைக்கு வந்து மோதிரம் வாங்கி போடணும், நீ சென்னைக்கு வா நான் மோதிரம் வாங்கி தரேங்கிறாரு. சென்னை இங்கே கொடைக்கானல்லே ஒரு நகைக்கடை இருக்குதுன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நகைக்கடையில் போய்ட்டு இங்கேயே வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு. இதோட இருக்குது. இப்போ பார்க்கலாம் காவேரிக்கு தெரிஞ்சு என்ன, காவேரிக்கு தெரிஞ்சோடனே என்ன, அவங்க கவலைப்படுறது அந்த குடும்பத்தை பற்றி தான் கவலைப்படுவாங்க, அவங்கள பற்றிலாம் அவங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. காவேரி இந்த குடும்பத்தில் கால் எடுத்து வச்சுட்டாலே இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாளோ, யாருக்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்க போகிறாளோன்னு அதை மட்டும்தான் யோசிக்குவாங்க. அவங்க சமாளிச்சிருவாங்க. ராகினியை சமாளிக்கிறதெல்லாம் அவங்களுக்குலாம் சாதாரண வேலை கிடையாது காவேரிக்கு, அதெல்லாம் சமாளிச்சிருவாங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மகாநதியில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. யமுனா வசமாக மாட்டிக்கிச்சு நிவின்கிட்ட, நல்லா வசமாக மாட்டிக்கிச்சு. இப்போ இதுக்கப்புறம் நிவின் உஷாராக இருக்கணும் யமுனா கிட்டக்க. எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள், கூட பிறந்த அக்கா குட்டிசார் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். எப்படி பாருங்களேன், யாரும் அப்படி யோசிக்குவாங்களா, சூப்பராக பிளான் போட்டு யோசிச்சிருக்கு பாருங்கள் யமுனா. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.